அப்ப மனுஷன் இன்னும் எங்கே தான் வேலை பார்க்க முடியும் சொல்லுங்க? உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, அருவா பிடிச்சி அதை அருடா அப்படின்னா எவனுமே இருக்க மாட்டான். நம்ம கண் கூட பார்த்தோம்னா விவசாயத்துக்கு வந்து நிறைய வேலையாட்கள் விட்டு வேலை செய்ய வேண்டி இருந்துச்சு. சரிங்களா? அந்த கருது இருக்கிற அருவா வச்சுதான் அந்த கருது எல்லாத்தையுமே அறுப்பாங்க. விளைஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சப்புறம் மனிதன் மனிதன் தான் வந்து அதை தரையில அடிச்சு, மனுஷன் தான் அடிச்சு அதை வந்து மூட்டை பிடிச்சு அதை விற்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து மிஷின் வந்துருச்சு, கருது இருக்கிற மிஷின். நீட்டா வயலுக்குள்ள விட்டோம்னா அப்படியே எல்லாத்தையும் ரவுண்டா அறுத்து முடிச்சு வெறும் நெல்லை மட்டும் கொட்டுது. சரிங்களா? அப்ப எவ்வளவு நபர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். இப்ப அவங்க எல்லாம் எங்க போய் வேலை செய்வாங்க? சரிங்களா? மிஷின் வந்து அதை ஆக்குபை பண்ணிருச்சு, அந்த வேலையே முடிஞ்சிருச்சு. மனுஷன் வந்து இப்ப நம்ம ஜெனரேஷன்ல வந்து அருவா பிடிச்சி அதை அருடா அப்படின்னா எவனுமே அறுக்க மாட்டான். சரிங்களா? யாருக்கு தெரியாது, அதுக்கான அவசியமும் கிடையாது. மிஷின் வந்து ஆக்குபை பண்ணிருச்சு. இந்த மாதிரி மனிதன் வந்து 20-30 வருஷத்துல மனிதன் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே மிஷின்கள் வந்து ஆக்குபை பண்ணிடும். சரிங்களா? அப்போ வந்து மனுஷன் வேலை செஞ்சாதான் சோறு சாப்பிட முடியும். அது எல்லாத்தையுமே மிஷின் ஆக்குபை பண்ணிருச்சுன்னா முதலாளிகள் மட்டும்தான் வந்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வேலை வாய்ப்பே இருக்காது. சரிங்களா? வேலையே செய்ய முடியாது நம்மளால. எந்த இடத்துல போய் வேலை செய்வோம், எங்கேயும் வேலை செய்வோம், எல்லா வேலையும் தான் மிஷின் பாத்துக்கிறதே. அந்த உடல் உழைப்புக்கான இடங்கள் எல்லாத்தையுமே மிஷின் வந்து ஆக்குபை பண்ணிரும். அதே மாதிரி இப்ப என்னன்னா ரொம்ப பயங்கரமான விஷயம் ஒண்ணு உருவாகிட்டு இருக்கு. சரிங்களா? மனிதன் யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து மிஷின்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது தானி அதாவது தன்னால அதை வந்து திங்க் பண்ணி செயல்படுற அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு மிக மிக ஒரு கொடுமையான விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது வருங்காலத்துல வந்து மனிதர்களுக்கு எவ்வளவு தீங்கு விளைவிக்க போதோ அதுவே சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்ப எந்த வேலை எடுத்தாலுமே ஏஐ இது இருக்குல்ல பாருங்க, ஏஐ வந்து செஞ்சு கொடுக்குற அளவுக்கு உருவாயிருச்சு. சரிங்களா? ஒரு போட்டோ வந்து உங்களுடைய போட்டோ வந்து பேக்ரவுண்ட் பிளர் பண்ணணுமா? தேவை கிடையாது. மனுஷன் உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த ரப்பர் வச்சு அப்படியே அந்த பேக்ரவுண்ட் வந்து அப்படியே ரப்பர் மாதிரி வச்சு அப்படியே ஒரு காது அப்படியே வளைவா எல்லாத்தையுமே அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இமேஜ் அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்றீங்களா, உங்களோட இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி நீட்டா வந்துருது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவே வேலையை பார்த்துருது. மனிதன் வந்து மூளையை செலவு பண்ணி செய்யக்கூடிய வேலைகளையுமே இப்போ வந்து மிஷின் வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உடல் உழைப்பு மூலயமா செய்யக்கூடிய வேலைகளை வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு ஓரளவுக்கு. இன்னொரு 20 வருஷத்துல அந்த வந்து சுத்தரா நமக்கு வேலையே இருக்காது. சரிங்களா? இன்னும் மனசு சார்ந்து, சரிங்களா, அத மூளை சார்ந்து மனிதன் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே அதையுமே மிஷின்கள் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா செய்ய ஆரம்பிக்குது. இது ரொம்ப வந்து மோசமான ஒரு செய்தி. சரிங்களா? அதனால மனிதர்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே வேலை இருக்காது. ஒரு வீடியோ எடிட் பண்றதா கூட இருந்தாலும் சரிதான், அது வந்து நீங்க ஒரு ரா ஃபைல் வீடியோ எடுத்து ரா ஃபைலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு போய் அந்த வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா அது நீட்டா அந்த வீடியோ எல்லாத்தையுமே எடிட் பண்ணி அதுக்கான இமேஜ் கொடுத்து அதை அப்படியே ஒரு பெர்ஃபெக்ட் வீடியோ அசால்ட்டா உருவாக்கிடும். இன்னும் ஒரு காலத்துல நீங்க வேணா பாருங்க, அது தன்னால அது வந்து உருவாக்குவாங்க. அதுக்கான தேவை இருக்கு, அதனால வந்து அதை உருவாக்குவாங்க. யாரோ ஒரு முதலாளி வந்து அதை உருவாக்கி அதன் மூலியமா பணம் சம்பாதிப்பான். அப்ப மனுஷன் இன்னும் எங்கேதான் வேலை பார்க்க முடியும் சொல்லுங்க? எங்கேயுமே வேலை இருக்காது. அப்ப எந்த இடத்துல மனுஷன் வந்து வேலை பார்க்க முடியும்? எங்கேயுமே வேலையே இருக்காத சூழல் வந்து உருவாக போகுது. சரிங்களா? அதனால வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? உடனே இப்போ வந்து 1 மாசத்துல நம்ம வந்து மானிட்டைஸ் ஆகி நம்ம வாழ்க்கையில முன்னேறி வந்து செட்டில் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 5 வருஷம் கூட 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க திரும்பி பாருங்க. சரிங்களா? இந்த வாரத்துக்கு 2 வீடியோ மட்டும் போடுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 வீடியோக்கு மேல போட்டிருப்பீங்க. சரிங்களா? அப்ப திரும்பி பாருங்க. ஆனா ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுத்துக்கோங்க. அவங்களுக்காக மட்டுமே 5 வருஷம் சேர்ந்த உங்களுடைய உழைப்பு போடுங்க. சரிங்களா? நீங்க போட்ட உழைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிவ் இன்கம்மா காலம் முழுக்க உங்களுக்கு வந்து பணம் வந்து சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வருங்காலத்துல வந்து வேலை வாய்ப்பே இருக்க போறது கிடையாது. சரிங்களா? இப்பவே உங்களுடைய முகத்தை காட்டி உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் பிராண்ட் உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த காலத்துல வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து மக்கள் தேவை. சரிங்களா? மனிதர்கள் வந்து பொருட்கள் வாங்குவாங்க. சரிங்களா? முதலாளிகளுக்கு பணம் போகணும். அப்ப வந்து அந்த பொருட்களை வாங்குறதுக்கு, இந்த வீடியோ பாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஆட்கள் வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஆனா வேலை செய்யறதுக்கு தான் வேலை வாய்ப்பு இருக்காது. சரிங்களா? அப்ப இந்த சூழல்ல உங்களுக்குன்னு உங்களுடைய முகத்தை காட்டி உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் பிராண்ட் உருவாக்கிக்கோங்க. இந்த யூடியூப்பை பயன்படுத்தி இப்பவே ஆரம்பிச்சிருங்க, லேட் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா?
நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து சூப்பரான டிப்ஸ் எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக ஒரு மோட்டிவேஷன் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? அப்பப்போ ஒரு முக்கியமான சூழல் வந்துச்சுன்னா அதுக்கான விழிப்புணர்வு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது எப்படி நான் வந்து வீடியோ உருவாக்குறது, எந்த மாதிரி உருவாக்குறது அப்படின்ற ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் உள்ள ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மற்ற யூடியூப் சேனலில் வந்து டிப்ஸ் சொல்கிறவங்க கொடுக்கணும் மாதிரிலாம் நான் கிடையாது. சரிங்களா? பெர்ஃபெக்டான பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க, நல்ல கேமரா வச்சுக்கோங்க, இப்போ 20,000 மைக் வாங்குங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? செல்லை எடுத்தீங்களா, ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் செல் வச்சிருக்கீங்களா, அப்படி செல்லை கையில் பிடிச்சி தூக்குனீங்களா, அவ்வளோதான். 3 கேமரா ஆன் பண்ணுறீங்க, உங்கள் கண்டென்ட் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா? கண்டென்ட் அப்படி வீடியோ ஷூட் பண்ணுறீங்களா, அப்படியா, அவ்வளோதான். உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கான திறமை வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, உங்களுடைய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிட்டு ரெகுலராக வந்து உழைக்க ஆரம்பிங்க இப்போ இருந்து. ஏன்னா வந்து வருங்காலத்தில் வேலைவாய்ப்பு வந்து இல்லாத சூழல் வந்து உருவாகலாம். இது என்னுடைய கணிப்பு. இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்டை வந்து நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க. சரிங்களா? இது யூடியூப்பை பயன்படுத்தி உங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.